அம்மாவுக்கு ரொம்ப இடையில அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ரொம்ப முதுகு வலிக்கு நைட்ல ஒரு வேலையே பார்க்க முடியலடா, காலைல எந்திரிக்கவே முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. அப்போ வந்து நம்ம வியாகுல பிரதர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். வியாகுல பிரதர் வந்து நான் அவங்க நம்பர் கொடுங்க, அம்மாட்ட நான் பேசுறேன் அப்படின்னாங்க. உடனே அம்மா வந்து நான் இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்துல ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறாங்க. உடனே பிரதர் பேசியிருக்கிறாங்க. உடனே இப்ப அம்மாவுக்குள்ள ஃபுல்லா ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லா கிளியர் ஆயிட்டு ஆஹ் இயேசுவின் தழும்புகளால் குணமாயிட்டேன், சுகமாயிட்டேன், நன்றி நன்றின்னு சொல்லிட்டே இருந்திருக்காங்க. ஃபுல்லா கிளியர் ஆயிட்டு அம்மா வந்து சாட்சி சொல்லியிருப்பா அப்படின்னாங்க. ஆண்டவருக்கு நன்றி. வரியே பிரைஸ் தி வாழ்க. லார்ட். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அற்புதமாக ஆண்டவர் இயேசு குணம் கொடுத்திருக்கிறார் அவருடைய காயங்களால. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். Glory to Jesus. Thank you Jesus. தொடர்ந்து நன்றி சொல்லுங்க பிரதர். அம்மாட்ட சொல்லி ஆண்டவர் சரிங்க இயேசு பிரதர். முற்றிலுமா குணம் கொடுத்ததற்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சரிங்க பிரதர். சரிங்க பிரதர். வேற யாராவது சாட்சி? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஒரு 2 வரி பாடல் பாடட்டுமா? 2 வரி ஒரு பாட்டு பாடுங்க. பாடட்டும். என் உணர்வெல்லாம் நீர்தானையா, என் உயிரே நீர்தானையா, என் எதிர்காலம் நீர்தானையா, என் எல்லாமே நீர்தானையா. உமையாடி பாடி மகிழ்வேன், உமிழாக மகிழ்ந்து கழிப்பேன், என்னாலும் எப்போதும் துதித்து கொண்டே இருப்பேன். என் உணர்வெல்லாம் நீர்தானையா, என் உயிரே நீர்தானையா. கடவுளுக்கு நன்றி. இந்த 12 மாதமும் எங்க குடும்பத்தை கடவுள் கண்ணின் மணி போல காத்து வழி நடத்தி வந்த மேலான அன்பிற்காக அவருக்கு நான் நன்றி சொல்லுதேன். நான் இந்த இணைப்புல வந்து ஒரு 4 வருஷம் ஆகுது. 4 வருஷமும் இன்னும் கொஞ்சம் கடன் பிரச்சனையால நல்லா கஷ்டப்பட்டேனா. எனக்கு இறை வார்த்தையை சொல்லி இருதயராஜ் பிரதரும் ஜோசப் பிரதரும் என்னை இந்த இணைப்புல கொண்டு சேர்த்தாங்க. அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுதேன். என்னன்னா நல்ல கடன் பிரச்சனைனா நல்ல ரொம்ப போராட்டத்துல இருந்தேன். சாப்பாடு செய்ததை கூட சாப்பிட கூட முடியாம அந்த ஒரு நிலைமையில நான் இருந்தேன் பிரதர். கடவுளுக்கு நன்றி. அந்த வேளையில என்னையே அவரு கைவிடல. அவரை நம்பி நான் இருந்தேன். அதனால அவர் என்னை கைவிடாம இந்த இந்த 2025ல இந்த 12 மாதத்துல எனக்கு ஒரு 27 லட்சம் ரூபாய் கடன் அடைக்க என் தேவன் எனக்கு வழி தந்திருக்காரு. அதுக்கு கடவுளுக்கு கோடி நன்றி. வெளியில உள்ள காசு ஒரு 7 லட்சம் ரூபாய் எனக்கு நிறைய வர வேண்டியது இருக்கு. அதுல ஒரு 7 லட்சம் ரூபாய் எனக்கு கிடைச்சது. பிள்ளைங்க 2ம் அனுப்பின காசு எல்லாமே சேர்த்து ஒரு 27 லட்சம் ரூபாய் நான் கடன் அடைச்சிருக்கேன். இனி கொஞ்சம் கடன் இருக்கு. 26க்குள்ளாடி நான் ஒரு பெரிய சாட்சியாக நான் இதுல இருப்பேன். என் பிள்ளைங்களையும் கடவுள் கண்ணின் மணி போல ஒவ்வொரு நாளும் அவர் சிறகுக்குள்ள எங்களை மூடி பாதுகாக்கிற மேலான அன்பிற்காக நான் அவருக்கு நன்றி சொல்லுதேன். நான் தொடக்கத்திலே வேற பல தப்பான முடிவுகளை எடுத்தேன். ஆனாலும் என் தேவன் என்னை இதுல இந்த பிரேயருக்குள்ள என்னை அந்த இருதயராஜ் பிரதர் ஜோசப் பிரதர் வழியாக என்னை கொண்டு இணைச்சதுனால நான் இவ்வளவு தூரம் கடவுள் வழியாக நான் நல்லபடியாக நான் இருக்கேன். என் கணவனும் என் குழந்தைகளும் நாங்க ஒவ்வொரு நாளும் அவர் எங்களை பாதுகாத்து வர மேலான ஒரு அன்பிற்காக நன்றி. சகோதரங்கள் எல்லாம் சொந்த பந்தங்க எல்லாம் என்னை கைவிட்டாங்க. என் தேவன் என்னை கைவிடல். அவரை நான் முழுமையாக நம்பி இருக்கேன். அவரை மீண்டும் பெரிய ஒரு சாட்சியாக என்னை 2026ல ஒரு பெரிய ஒரு சாட்சியா என்னை கொண்டு நிறுத்துவாங்க. கடவுளுக்கு நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பலவிதமான காரியங்களை பற்றி சிந்திச்சு அவங்க கலங்கி நின்ன அந்த வேளையில ஆண்டவர் இயேசு அற்புதமாக எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். Glory to Jesus. Thank you sister. தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். ஆமா, கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வேற யாராவது சாட்சி? பிரதர் சாட்சியில சொல்லுங்க பிரதர். எனக்கு நம்ம குழுவுக்குள்ள வந்து அக்டோபர் மாசம் வந்து நினைக்கிறேன். கரெக்டா ஒரு 4 மாசம் ஆகுது. அதுக்கு முன்னாடி கலங்கி போய் தவிச்சு என்ன செய்யன்னு தெரியாமலே முடிச்சுட்டு என்ன பண்ண போறோம்னு தெரியலையே அப்படிங்கிற சூழ்நிலையில இருந்தேன்.
நம்ம உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் நம்ம கில்பர்ட் பிரதர், அப்புறம் ஜோசப் பிரதர், ஆரோக்கியசாமி பிரதர், வியாகுலம் பிரதர் எல்லாம் உங்களுடைய இதுல நல்ல பிரேயர்ஸ்ல அருமையான வழி நடத்திட்டு போறாரு. உங்களெல்லாம் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததுக்கு ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. ஒவ்வொரு நாளும் தேவைகள்லாம் சந்திக்கப்படுவதற்கு ஆண்டவருக்கு நன்றி. இந்த 3 நாள்ல எனக்கு ஒரு 2, 3 டிவி கட்ட வேண்டியிருந்துச்சு. கரெக்டா தேவைகளை சந்திச்சாரு. ஆண்டவருக்கு நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வேற யாராவது சாட்சி? சிஸ்டர் சொல்லுங்க. 15 நாள் முன்னாடி குளிச்சு வச்சு ஒருத்தவங்க டைல்ஸ் பண்றாங்க, அப்புறம் மருமகளுக்கு கிடைக்காம சுத்தி வச்சு போகுது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அவங்களோட டைல்ஸ் மருமகளுக்கு விசாரிக்கும் கடவுள் கொடுக்க ரெடியா இருக்கு. நீங்க சொன்னது சரியாவே புரியல. உங்க சவுண்ட் வீடியோ கட் பண்ணிட்டு பேசி பாருங்க. ரொம்ப கிளாரிட்டியாவே இல்லை சிஸ்டர். வீடியோ கட் பண்ணிட்டு பேசி பாருங்க. இல்ல வீடியோ ப்ராப்ளம் இல்ல சார், பக்கத்துல வந்து பேச சொல்லுங்க கொஞ்சம். சிஸ்டர் மைக் பக்கத்துல வந்து பேசு. பிரைஸ் தி லார்ட் மாத்திரம் நல்லா கேக்குது. இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து பேசுங்க சிஸ்டர். மைக் பக்கத்துல. சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர் பேசுங்க. சிஸ்டர் கலா சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். ஓகே, வேற யாராவது அவங்க வரட்டும். சாட்சி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கலா சிஸ்டர் சொல்லுங்க. மதுரை மேரி சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க சிஸ்டர். மதுரை மேரி. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. பிரதர், நான் இதுல சேர்ந்து ஒரு வருஷம் என்ன அவ்வளவுதான் ஆகுது நான் வந்துட்டு. ஆனா கடவுள் செய்த நன்மை நான் சொல்லிலடங்காத நன்மைகள் எனக்கு ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். அதை எது நான் சொல்றேன் எது விடுவேன்னு எனக்கு தெரியல பிரதர். இருந்தாலும் நான் கொஞ்சம் எனக்கு வந்ததை மட்டும் நான் சொல்றேன். எனக்கு கடன், நான் வந்தப்ப கொஞ்சம் கடன் தொல்லையில இருந்தேன். நான் ஒரு 3 லட்சம் பையன் வாங்கிட்டு வட்டி மேல வட்டி கட்டிட்டு இருந்தேன். அப்ப இந்த ப்ரேயருக்கு ஜெபம் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்லி ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கேட்டேன். அதுலயும் கடவுள் எனக்கு கிருபை கொடுத்து அந்த கடத்தை அடைக்கிறதுக்கு வழி காமிச்சாரு. அப்புறம் பல நோய்ங்க, பிள்ளைங்களும் எப்ப பார்த்தாலும் அடிக்கடி நோய்ங்க வந்துச்சு. அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இயேசுவின் தழும்புகளால் என் பிள்ளைகளுக்கு சுகத்தை, பேர பிள்ளைங்களை தான் மருமகள் மகன் பேர பிள்ளைங்களுக்காக தான் நான் ஜெபம் பண்றது. எனக்கு வேற எதுக்குமே நான் கேட்கறது கூட இல்லை. அவங்களுக்காக ஜெபம் பண்ண அதுலயும் ஆண்டவர் எனக்கு கிருபையினால என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தாரு. அது கூட எனக்கு நன்றி சொல்றேன். திருப்பி பிள்ளைங்க மனமாற்றம் அடையணும், பிள்ளைங்க கடவுளை அவங்க பறிச்சுக்கணும், அவங்க ஆண்டவரோட இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஜெபம் பண்ண. இன்னும் அதுல அந்த பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் தாமதமா இருக்கிறாங்க. அது ஆண்டவர் கிருபை செய்வாருன்றது அதையும் நான் நம்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். திருப்பி 2வது ஒவ்வொரு நாளும் என்ன ஒரு நேரத்துல ஒரு டைம்ல நான் அரிசி இல்லாத நான் வேதனைப்பட்டப்ப இயேசு கிறிஸ்து வழி ஒப்பர செல்வத்தை கொண்டு என் குடும்பத்தின் பொருளாதாரத்தை சந்தித்ததற்கு நன்றின்னு சொன்ன ஒரே ஒரு 3 நாள் கூட நான் சொல்லல. அந்த 3 நாள் சொன்ன 3 மூட்டை அரிசி கொண்டு வந்து என் ஆண்டவர் எனக்கு கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. யார் மூலியமா அது கொண்டு வந்து ஆண்டவர் எனக்கு தந்தாங்க. அதுக்கு என் ஆண்டவருக்கு கூட அனுப்பி நன்றி சொல்றேன். இன்னும் எனக்கு நான் சொல்லிலடங்காத நன்மைகளை எனக்கு செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு கோடான கோடி கோடி நன்றி சொல்றேன் பிரதர். அதுவும் இந்த வருடம் முழுவதும் கண்மணியை போல காத்து அனுதினமும் வழி நடத்தி வந்த என் தேவனாகி கர்த்தருக்கு நன்றி சொல்றது பிரதர். நன்றியோட என் தேவனை ஸ்துதிக்கிறார், ஆராதிக்கிற, மகிமைப்படுத்துகின்ற தகப்பன். நன்றி ராஜா, நன்றி. கடன்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். சகோதர சகோதரிகளே, வருகிற திங்கட்கிழமை நம்ம நன்றி வழிபாடாவே நம்ம பிரேயர்ல ஜீசஸ் மினிஸ்ட்ரியில வைக்கிறோம்.
அதனால நன்றி சொல்றவங்க, இந்த வார்த்தை முழுவதும் ஆண்டவர் என்னை காத்தா நன்றி சொன்ன அப்படின்னு சொல்றவங்களும் அன்னைக்கு பிரேயர்ல எல்லாமே நம்ம சொல்லலாம். இப்ப வந்து சாட்சி, இன்றைய நாளிலே ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு சாட்சியை மட்டும் சொல்லுங்க. தெரியல brother. நான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் அப்படி சொல்லிட்டேன் பிரதர். இல்ல வர திங்கட்கிழமை நம்மளுக்கு பிரேயர் இருக்கு பரவாயில்ல இல்லையா? பரவாயில்ல அன்றைக்கு பிரதர். நன்றி சொல்லவும் சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே. ஆண்டவருக்கு நன்றி சொல்றது ஒரு அருமையான ஒரு விஷயம். அதனால எப்ப வேணா சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். Praise the Lord, brother. Praise the Lord. சொல்லுங்க. நீயாச்சு கேடு. சொல்லுங்கப்பா பிரான்சினா சொல்லு. லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப முடியல. லாஸ்ட் வீக் எல்லாமே லங்ஸ்ல சளி வச்சு ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு. அதே மாதிரி தலைவலி, கழுத்து வலி, ஷோல்டர் பெயின், ஸ்பைனல் கார்ட் பெயின் எல்லாமே நிறைய இருந்துச்சு. லாஸ்ட் வீக் வந்து நான் ப்ரேயர் அட்டன் பண்ணேன். ப்ரேயர் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ஒரு வாரமா எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா தூங்குறேன். மூச்சு விடுற பிரச்சனை எதுவுமே இல்லை. அது மாதிரி எனக்கு இருந்த உடம்புல அந்த பாடி பெயின் எல்லாமே போயிடுச்சு. தேங்க்யூ தேங்க்யூ கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், சொல்லுங்க. வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சகோதரி ரொம்ப சின்ன வயசு, 2 குழந்தைங்களோட இருக்காங்க. அவங்க கணவர் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. எந்த விதமான கான்டாக்டும் இல்லை, எதுவும் இல்லை. மாமனார் மாமியார் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வீட்டுல இருந்து யாருமே ஒரு உறவு எதுவுமே இல்லை. அவங்கள பற்றி யாரும் என்கிட்ட சொல்லவும் இல்லை, அவங்களாவும் எதுவும் சொல்லலை. எதிர்பாராத விதமா அவங்கள ஒரு தொடர்ந்து அவங்க குழந்தைய சும்மா ஒரு பாலர்வழி ஸ்கூலுக்கு விட வருவாங்க. அப்படி வரும்போது கூப்பிட்டு திடீர்னு எதேச்சியா கூப்பிட்டு ஒரு சில காரியங்களை பேசுறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சாரு. அப்படி பேசின இறை வார்த்தை மட்டும் கொடுத்து, இந்த வார்த்தையை மட்டும் நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கே புரியல, நம்ம ஏன் அதை சொல்றோம், அவங்க கிட்ட சொல்றோம் அப்படி எனக்கு அது தெரியல. கடவுளுடைய நாம மகிமைப்படுறதா. 7 நாள் கழிச்சு கரெக்டா 7 நாள் அந்த பிள்ளை காலையில 11 மணிக்கு போன் பண்ணாங்க. அழுதுட்டே போன் பண்ணாங்க. சந்தோஷமா, ஏசப்பாக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் டீச்சர், நீங்க கொடுத்த அந்த வார்த்தையை நான் சொல்லிட்டே இருந்தேன், எங்க வீட்டுக்காரங்க இன்னைக்கு போன் பண்ணி என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரி இதுல இருக்கக்கூடிய சில ப்ரேயர்ஸ் அவங்களுக்கு நான் அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தேன். 1 by 1 ஒரு சில ப்ரேயர்ஸ். அதை அவங்க கேட்டுட்டு எனக்கு இது மனசுக்கு நல்லா இருக்கு, இது மாதிரி உள்ள வீடியோஸை எனக்கு அனுப்புங்க டீச்சர் அப்படின்னு. அந்த ஒரு கடந்த 1 மந்த்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜீசஸ் மினிஸ்ட்ரி ப்ரேயர்ல இருக்கக்கூடிய அந்த எதிர்பாராத விதமா நான் பார்த்துட்டு இருக்க வீடியோஸ்ல எனக்கு அந்த பொண்ணுக்கு அனுப்பு அப்படின்னு சொன்னா, அவங்க பேர் பாஞ்சாலி, அவங்களுக்கு அனுப்புன்னு ஒரு உணர்வு வந்துச்சுன்னா அவங்களுக்கு அனுப்புவேன். ஆனா நான் எதுவுமே அவங்க கிட்ட பேசினது கிடையாது. அது லாஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி. கரெக்டா இப்போ ஒரு 8 டேஸ்க்கு முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட பர்டிகுலரா டைரக்டா பேசுறதுக்கான ஒரு கிருபை கொடுத்தாரு. அந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் கொடுத்து இது பண்ணேன். அவங்க அதை ஜெபம் பண்ணிட்டு எங்க வீட்டுக்காரர் பேசினாருன்னு சொல்லி சாட்சி சொன்னாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் அவங்க லைட்டா சில விஷயங்களை பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ தொடர்ந்து அவங்களுக்கு ஜீசஸ் மினிஸ்ட்ரி இதுல உள்ள ப்ரேயர்ஸ் அந்த வீடியோஸ் நான் அவங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன். அவங்க அதை பார்த்துட்டு இருக்காங்க. கடவுளுக்கு அதுக்காக கொடான கோடி நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுனுடைய வார்த்தைகள் எவ்வளவு வல்லமையாக செயல்படுகிறது இல்லையா? அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Glory to Jesus. Thank you Jesus. வேற யாராவது சாட்சிகள்? கில்பர்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட். ஒரு ஹீலிங் நடக்குது, சொல்லலாமா பிரதர்? இங்க நடந்துட்டு இருக்கு. சொல்லுங்க பிரதர். அது எப்படி இருக்குன்னா, உடம்பு அது ஒரு பெயின், ஒரு வலி ஷோல்டர்ல இருந்து புறப்பட்டு உடம்பு முழுக்க போகுது. அது டிராவல் பண்ணுது, லெஃப்ட் ரைட்டு கீழே அடிவயர்ல இருந்து போய் கால் வரைக்கும் போகுது. கிளியர் ஆயிடுச்சு. அது யாருன்னு தெரியல எனக்கு. யாருன்னா தான் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். உடம்பு ஒரு வலி, ஒரு ப்ரெஷர், கேஸ் மாதிரி அப்படியே டிராவல் இங்கிருந்து இந்த ஷோல்டர் இருந்து உடம்பு ஃபுல்லா பரவி கால் வரைக்கும் அப்படியே பயணமாகுது. அந்த மாதிரி ஒரு வலி. யாரோ குணமாயிருக்கீங்க? ஆமா, பிரைஸ் லார்ட் பிரதர், எனக்கு தான் இருந்துச்சு. ஓ, பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் லார்ட், பிரைஸ். தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். சாட்சிகள்
வேற எதுவும் சாட்சிகள் இல்லைன்னா நம்ம இப்போது ஜெப